இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம விசேஷத்தை இத்தனாம் தேதி வச்சிருக்கோம். நீங்க எல்லாம் வந்துருங்கன்னு போய் அழைச்சா நான் தானே தாய் மாமன், என் மடியில உட்கார வச்சுதானே நீங்க காது ஊத்த போறீங்க. நீங்க முடிவு பண்ண தேதியில நான் அப்படியே வாலாட்டிட்டு வரணுமான்னு என்ன பார்த்து கேக்குறான். அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்ன பார்த்து அப்படி கேட்பான். ஏன் மச்சான், உங்க மச்சான் சப் கலெக்டர் ஆயிட்டாரோ? எனக்கு தெரிஞ்சு அவன் வரமாட்டான். இதுக்கு மேல என்னன்னு இனிமேல அவனை கூப்பிட்டுட்டுலாம் இருக்க முடியாது. அப்ப நம்ம தனாவையும் கதிரையும் கூப்பிட்டுக்கலாம். அக்கா புருஷன் தாய் மாமனுக்கு சமந்தானே, கதிர் மடியிலயும் உட்கார வச்சு காது குத்திடலாமே. ஏய், நீ இப்படி இந்த முடிவு பண்ணுவ? கதிர் மடியில உட்கார வச்சு காது குத்துவனு? இது பாரு, அவன் அக்கா புருஷன், அவ்வளவுதான். அக்கா புருஷன் எப்படி தாய் மாமன் ஆவான்? அம்மாவோட கூட பிறந்த தம்பியும் அண்ணனும் தான் தாய் மாமன்னு சொல்லுவாங்க. ஆமா, முதல்ல நீ யார் இதுல கருத்து சொல்றதுக்கு? ஐயோ சித்தி, உங்க அண்ணன் வரமாட்டேன்னு சொன்னதுனால நான் ஒரு பேச்சுக்கு தான் கதிரையும் தனாவையும் கூப்பிட்டுக்கலாம்னு சொன்னேன். அது எப்படி எங்க அண்ணன் வராம போவாரு? அப்படி வரலன்னா வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து அப்படியே உட்கார வச்சிருவீங்களோ? எங்க அண்ணன் அப்படிதான் வரமாட்டேன்னு சொல்லுவாரு. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா என்ன? நாம தான் வற்புறுத்தி வர வைக்கணும். சிவா, அண்ணா, மனோகருக்கு போன் பண்ணி சமாதானமா பேசு. பார்வதி சொல்றதுதான் முறை.